ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பிளெயின் கோல்டு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் நிறைய டிசைன்ஸில் ஸ்டார்டிங் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா 16 கிராம். இந்த வீடியோவில் மென்ஷன் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே பேர் வெயிட்டாக தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்எஸ்கே தங்க மாளிகையில் இருக்கிறோம். ஸோ என்எஸ்கே தங்க மாளிகை வந்து செங்கல்பட்டில் இருக்க இந்த ஷோரூம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் எங்ககிட்ட. ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜும் கூட. அண்ட் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. அதர்ஸ் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்களோட அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 16 கிராமில் வரக்கூடிய சூப்பர் லைட் வெயிட் பேர் பேங்கிள் கலெக்ஷன். செட் வைஸாகவும் வாங்கிக்கலாம், பேராகவும் வாங்கிக்கலாம். இல்லை இதே மாதிரி 8 பேங்கிள் வேணும் அந்த மாதிரி வேணும்னா கூட உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க குவான்டிட்டி, அதுவுமே பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஆர்டருமே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனி டிசைன் வந்து நீங்கள் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக கிளிட்டரியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து 2 பவுன், ஒரு பேர் வந்து 2 பவுன். அதுலேயே இது வந்து ஒரு பால் டிசைன் வச்சு வருது. நான் எல்லாமே பேர் வெயிட்டு தான் கொடுக்குறேன். ஸோ டிசைன்ஸ் வந்து 4 நாளாக இருக்குது. பட் நான் ஒரு பேர் வெயிட்டு தான் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் அது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். 8%லேருந்தே உங்களுக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப பெஸ்ட்டான வேஸ்டேஜ்லேயே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் சில டிசைன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 to 12% வேஸ்டேஜ், அதுக்குள்ளேயே உங்களுக்கு பெஸ்ட்டான வேஸ்டேஜ்லேயே கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே டெய்லி வேர் பண்ணுற மாதிரி வரக்கூடிய ஒரு ஹேண்ட்மேட் பேங்கிள் மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குட்டி குட்டி பால்ஸ் வந்து நல்லா நெருக்கமாக வச்சு பண்ணியிருப்பாங்க. இது வந்து லைட் வெயிட் பேங்கிள். அண்ட் இது எல்லா ஏஜ் குரூப்புமே யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வெட்டிங்க்கெல்லாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா செட் வைஸ் கலெக்ஷன்ஸாக 4 கூட வாங்கிக்கலாம், 8 வாங்கிக்கலாம். ஈவன் 12 பேங்கிள் செட்டு அந்த மாதிரி கூட அவைலபிள் இருக்குது. கொல்கத்தா பேங்கிள், அப்புறம் வந்து பிளெயின் பேங்கிள்ஸு, எனாமல் ஒர்க்கு, அப்புறம் வந்து ராட் பேங்கிள் கலெக்ஷன் நிறைய இருக்குது. பட் இந்த வீட்டில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேன்சி டைப் பேங்கிள், லைட் வெயிட் பேங்கிள்ஸ், அப்புறம் வெட்டிங் செட் பேங்கிள், டெய்லி வேர் பேங்கிள்ஸு அந்த மாதிரி. பட் இது மோஸ்ட்லி அக்கேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கிட்டத்தட்ட 4 டிசைன் நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பட்டையாக ஒரு மாதிரி கிளிட்டரியாக ஒரு மாதிரி காவிங் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க, என்கிரேவிங் ஒர்க். இன்னொன்று ஸ்டார் பேங்கிள், இன்னொன்று வந்து பாம்பே டைப் பேங்கிள், இன்னொன்று வந்து கட் ஃபினிஷிங் பேங்கிள். இதுவும் அகெயின் லைட் வெயிட் 16 கிராம்ஸ் பேர் வரும். இதுவுமே ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பார்வையாக இருக்கும். ஒன்று வந்து 16 கிராம்ஸு, இன்னொன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 18 கிராம்ஸ் வந்து பேர் வரும். ஸோ இது வந்து 18 கிராம்ஸ், ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மாடல். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து 18 to 20 கிராம்ஸில் வரக்கூடிய பேர் பேங்கிள். அண்ட் கம்பி பேங்கிள் மாதிரி ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேட்டர்னும் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் 16 கிராமில் பேர் வந்து அவைலபிள் இருக்குது. நான் காட்டுறேன். இதுதான் இது ஆக்சுவலாக நான் வந்து 18 to 20 மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இந்த பேங்கிள் வந்து 16 கிராம்ஸ்க்கு பேர் வந்து அவைலபிள் இருக்குது. இது நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா டெய்லி வேர் பண்ணலாம். பார்த்து அக்கேஷனலாக யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக வந்து லைஃப் வரும். இந்த பேட்டர்ன் வந்து 18 to 20 கிராம்ஸ்க்கு பேர் பேங்கிள். ஒன்று வந்து பூ போட்ட மாதிரி வரும், இன்னொன்று பாம்பே பேங்கிள், இன்னொன்று வந்து பாக்ஸ் கட்டிங் வச்சு ஃப்ளவர் வச்ச மாதிரி வரக்கூடிய பேங்கிள். நல்லா கையில் வந்து ப்ராடாக இருக்கும். மற்ற கிளாஸ் பேங்கிள், மற்ற கோல்டு பேங்கிள், ஸ்டோன் பேங்கிள்ஸோடு நீங்கள் மிங்கிள் பண்ணி போட்டுக்கலாம். ஹைலைட்டடாக தெரியும். இது வந்து கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, ஃபேன்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் டிசைன்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக. ஸோ ஃபஸ்ட்டு பேங்கிள், செகண்ட் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும், தேர்ட் ஒன் இதெல்லாமே பாம்பே பேட்டர்ன் தான். நல்லா பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும். இல்லை எனக்கு நல்ல ஸ்ட்ராங்காக வேணும், டெய்லி வேர் பண்ணோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு பேங்கிள் வந்து நீங்கள் டெய்லி வேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 கிராம்ஸாவது மினிமம் இருக்கணும். அதாவது 15 to 20 கிராம்ஸ் அந்த டிசைனை பொறுத்து. அப்போ தான் உங்களால் டெய்லி வேர் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா பட்டையான டிசைன் போகிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 20 கிராம்ஸ் இருக்கணும் அந்த பேங்கிள் வந்து டெய்லி வேர் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா. அதுவே கம்பி பேங்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி வேர் பண்ணுறதுக்கு, அதெல்லாமே நீ டெய்லி வேர் பண்ணால் 12 கிராமாவது இருக்கணும் ஒரு பேங்கிள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் வந்து இருக்கும். அதை விட கம்மி அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அக்கேஷனல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா கூட மினிமம் வந்து அந்த ஒரு பேங்கிளோட வெயிட் வந்து 10 கிராம்ஸாவது இருக்கணும். இப்போ 10 கிராம்ஸ்க்கு நீங்கள் பார்வையான பேங்கிள் எடுத்திங்கன்னா அதுவுமே நீங்கள் அக்கேஷனல் யூஸ் தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் டிசைனை பொறுத்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கான்ஃபிடென்ட்டாக இது நம்ம வந்து டெய்லி வேர் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டெய்லி வேர் பண்ணுறதுக்குன்னு நிறைய கலெக்ஷன்ஸுமே கூட இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்து காமிப்பாங்க. இல்லை எனக்கு வந்து நல்லா ஃபேன்சி லுக்கில் இருக்கணும், அட் த சேம் டைம் நான் வந்து டெய்லி வேரும் பண்ண போகிறேன் அப்படின்னா மினிமம் வந்து
ஒரு பட்டையான பேங்கிள் அப்படின்னு போகிறீங்கன்னா 20 கிராம்ஸ். இல்லை நல்ல ஒரு தின்னான பேங்கிள் போகிறீங்க, அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காக வேணும்னா ஒரு 10 to 12 கிராம்ஸாவது மினிமம் இருந்தால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து டெய்லி வேர் பண்ணலாம். ஸோ இதுதான் மோஸ்ட்லி பேங்கிள் நீங்கள் சூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனல் சஜஷன். ஏன்னா நான் நிறைய வாட்டி பேங்கிள்ஸ் வந்து வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், உடச்சிருக்கேன், நிறையா வேலை பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் வந்து சில பேருக்கு வந்து வாங்கும்போது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் டைட் ஆகிடும். இல்லை வாங்கும்போது வந்து நம்ம சைஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது டைட்டாக இருக்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தா லூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்க்ரூ டைப் பேங்கிள்ஸ் கூட வந்து சூஸ் பண்ணலாம். மினிமம் சைஸில் வாங்கிட்டு ஸ்க்ரூ டைப் பேங்கிள்ஸ் மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நல்லா ப்ராடாக வந்து பர்ஃபெக்டாக உங்கள் சைஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அக்கேஷனாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டான பேங்கிலே போகலாம். இல்லை டெய்லி வேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சைஸ் கொஞ்சம் கம்மியாக வாங்கும்போது கொஞ்சம் கை கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் பேங்கிளாக போடுறீங்க அப்படின்னா சில பேர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் கையில் பின்னாடி வேண்டாம், கொஞ்சம் கையில் கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி தான் எனக்கு பேங்கிள் வேணும் அப்படின்றவங்க ஒரு சைஸ் கம்மியாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது அவங்கவுங்க சஜஷன்ஸ், அவங்களோட விஷ் பொறுத்து. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து என்னோடய பர்சனல் சைஸ் வந்து 2.4 வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அதே 2.6 நான் வாங்கினேன் அப்படின்னா அதுவுமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும், பட் முன்னாடி வரும் பேங்கிள். ஸோ அது வந்து நீங்கள் வந்து அக்கேஷனல் யூஸ் பண்ணும்போது மிடில் சில பேங்கிள்ஸ்லாம் போடுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் பேங்கிளாக போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸ் வாங்கினீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நிறைய ஆக்சுவலாக பேங்கிளில் வாங்குறதுக்கு நிறைய இருக்குது ஐடியாஸ். நம்ம நினைக்கிறோம் ஜஸ்ட் வந்து அப்படியே சும்மா போயிட்டு டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பட் நிறைய அந்த பர்ஃபெக்டான சைஸு டிசைனை நம்ம கைக்கு வந்து அழகாக எடுத்து கொடுக்கும் அது சூஸ் பண்ணுறதுல கூட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டு பார்த்து வாங்குங்க. இது ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறத விட பேங்கிள்ஸ்லாம் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டைரெக்டாக போய் விசிட் பண்ணி போட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஏதாவது பேங்கிள்ஸ் வச்சுருக்கீங்க, அதோட நான் காம்போவாக வாங்கிக்க போகிறேன், இல்லை செட் பேரிங் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் உங்கள் பேங்கிள் நீங்கள் கையில் போட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதோடு சேர்த்து நீங்கள் வந்து சைஸும் சரி டிசைனுமே வந்து ஒரு செட்டாக வாங்குற மாதிரி, இல்லை ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சாக போட்டிங்கன்னா கூட அது அழகாக வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 24 கிராம்ஸ் வரும் இந்த பேரு. இந்த பேங்கிள் நீங்கள் தாராளமாக நல்ல ஸ்ட்ராங்காக வந்து டெய்லி வேரும் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு மேலே நிறைய டிசைன்ஸ் வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுக்கும்போது நம்ம அக்கேஷனலாக யூஸ் பண்ணணும். இது நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கலாம். இது நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா அது வந்து பிளெயின் அண்ட் ஒரு மாதிரி மேட் அண்ட் கிளாஸி ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. இது மேலே நிறைய ஒர்க்கும் இருக்குது. இது வந்து நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா. அதே மாதிரி நைட் வந்து கழட்டி வச்சுற மாதிரி, ஈவினிங் வந்து கழட்டி வைக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் இதெல்லாமே வந்து 24 கிராம்ஸ் அப்படின்னும் போது ஒரு பேங்கிள் வந்து 12 கிராம் வருது இல்லையா? ஸோ 12 கிராம்னும் போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒர்க்குமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் நிறைய ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. ஒரு கைக்கு அழகாக வந்து பேங்கிள் போட்டு இன்னொரு கைக்கு வாட்ச் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நியூ டிசைன். பாம்பே பேட்டர்ன்லேயே கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த குட்டி குட்டியான அந்த முத்து எம்போஸ் டிசைன் வந்திருக்குல்ல மேலே, அதெல்லாமே இப்போது பாம்பே டிசைன்ஸோடு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது கூட பாருங்களேன் 24 கிராம்ஸ் வரும். இந்த 2 செட் நான் வந்து இப்படி கையில் வச்சு காட்டுறேன். ஸோ தட் யூ கேன் கம்பேர் அண்ட் பை. இது வந்து ரெண்டுமே சேம் கிடையாது, கொஞ்சம் சிமிலரான டிசைன். ஆனால் நீங்கள் இதுக்கு காம்போவாக வந்து வாங்கிக்கலாம். இதில் 4 அதில் 4 அந்த மாதிரி வாங்குறவங்க கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இதுவும் 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஒன்று வந்து கட் ஃபினிஷ், இன்னொன்று வந்து பூ டிசைன். இதுவும் வந்து 24 கிராம்ஸ். நான் காமிக்கிற சைஸ் வந்து ஐ திங்க் 2.6ன்னு நினைக்கிறேன் இந்த சைஸு. இதுவும் சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங், நல்ல கிளாஸி லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேட்டர்ன் நிறைய பேர் விரும்புகிற பேட்டர்ன் இது. அந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இருக்குல்லையே முத்தாக வரும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அடுத்த பேட்டர்ன் வந்து கட் ஃபினிஷிங்கோட ஃப்ளவரோடு வரும். அது வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டான ஒரு பேட்டர்ன் தான் அது. இது எல்லாமே 3 பவுனுங்க ஒரு பேங்கில். ஒரு பேர் வந்து 3 பவுன். இதில் ஃபஸ்ட்டு டிசைன் வந்து கொஞ்சம் என்கிரேவிங்காக ஒரு மாதிரி காவிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிஎன்சி கட்டிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அது. அடுத்தது வந்து பட்டையான ஒரு கிளாஸி கட்டிங் ஒர்க்கு. இது வந்து பூ போட்ட ஸ்டார் பேங்கிள். இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இயர்ஸாகவே சூப்பர் ட்ரெண்டிங் மாடல். இது ரெண்டுமே அதில் கொஞ்சம் டிசைன்ஸ் மாற்றிருக்காங்க, லைட்டாக டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. அதில் பூ டிசைன் பதில் டைமண்ட் கட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷிங்கில் ஒரு சங்கு மாதிரி ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த டிசைன் பார்க்கலாமா? இதுவுமே அகெயின் வந்து சூப்பர் கட் ஃபினிஷிங். இதில் இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து நியூ டிசைன்.
அடுத்தது வந்து கொஞ்சம் ரெகுலர் பேட்டர்ன் தான், பட் சைஸ் ஆஃப் த பேங்கிள் வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறும். பட்டையாக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி திருப்பி பட்டையாக வரும், அந்த மாதிரி செகண்ட் பேட்டர்னு. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து வெரி நியூ டிசைன், நல்லாயிருக்கும், நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. இந்த பேட்டர்ன் வந்து அகெயின் பூ டிசைன் தான். இதில் எதுலேயுமே உருவம் கிடையாது, எதுலேயுமே மைல்டு ஒர்க் அந்த மாதிரிலாம் கிடையாது. கம்ப்ளீட் எல்லோ கோல்டு பேங்கில் ஃபுல்லாகவே வந்து நார்மலாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. இது கொஞ்சம் ப்ராடாக வேணும், எனக்கு பேங்கிலே வந்து நல்லா கடா பேங்கிள் மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ராடாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த பேட்டர்ன். அண்டு ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் ஜுவல்லரிஸ் வாங்கியிருக்கீங்க, எனாமல் ஒர்க் வச்சு ஜுவல்லரிஸ் வாங்கியிருக்கீங்க, ஒரு மாதிரி கட்டிங் ஃபினிஷிங்கில், இல்லைனா நீங்கள் டர்க்கி மாடலில் ஜுவல்லரிஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு பேர் பண்ணுறதுக்கு இந்த பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பிகாஸ் இது வந்து இந்த டர்க்கி டைப்பில் வரக்கூடிய ஜுவல்லரிஸ்க்கு பேர் பண்ணுற ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பேங்கிள். இது வந்து ரெகுலர் பிளெயின் டிசைன் வித் ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷிங் வரும். இதுவும் நல்ல மூவிங்கு, எந்த சாரீலையும் மாட்டாது, நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டர்ன், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் அந்த செகண்ட் பேட்டர்ன் அந்த எனாமல் ஒர்க்கோடு வருது இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும், வேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன், ஆனால் நல்ல கட் ஃபினிஷிங் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், டெய்லி ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்த பேட்டர்ன் வந்து அந்த எனாமல் ஒர்க் வந்தது. இது ரெண்டுமே வந்து ஒன்று டர்க்கி மாடலில் வரும், டர்க்கி ஜுவல்லரிஸ்க்கு பேர் பண்ணலாம். இன்னொன்று வந்து ரெகுலர் எல்லோ கோல்டு ஹாரம் எல்லாத்துக்குமே இந்த பேங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஷேப்பு பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து நல்ல ரெகுலர் ஷேப்பு, இன்னொன்று வந்து அப்படி கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி ஒரு பேட்டர்ன் இது. இதுக்கு அடுத்தது வந்து இது ரெண்டுமே வந்து துபாய் ஃபினிஷிங்கில் இந்த ஜுவல்லரிஸ்லாம் நம்ம வேர் பண்ணுவோம்ல, ராஜ்கோட் துபாய் மாடல் கலெக்ஷன், டர்க்கி, அப்புறம் ஈவன் எனாமல் ஒர்க் வச்சு வரக்கூடியது ரோஸ் கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு கூட சூப்பராக பேர் பண்ணலாம். இதுவும் நல்ல ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வெயிட் வந்து அகெயின் 24 கிராம்ஸ் வருது ஒரு பேர், ஒரு ஜோடி. எல்லாமே 4 அவைலபிள் இருக்குது, 8 அவைலபிள் இருக்குது. எனக்கு இந்த டிசைன் 4 வேணும், இல்லை 6 பீஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். அண்டு இந்த டிசைனுமே அகெயின் வந்து 24 கிராம்ஸ் தான். மோஸ்ட்லி இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து 16 கிராம் ஒரு பேர் பார்த்தோம் இல்லையா, ஸோ மேக்ஸிமமே வந்து 24 கிராம்ஸ் பேரில் தான் இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். ஸோ 2 பவுண்டில் பேரு, அதுக்கப்புறம் வந்து 3 பவுண்டில் பேர் பேங்கிள். அண்ட் இந்த பேட்டர்ன்லேயே உங்களுக்கு வந்து 8 கிராமில் பேர் பேங்கிள் வேணும், 12 கிராமில் பேர் பேங்கிள் வேணும்னா அது அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ரீல் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், பட் அதோட ஸ்டாக் இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் லைட் வெயிட் பேங்கிள். ஸோ 8 கிராம் போது ஒரு பேங்கிளோட வெயிட் வந்து 4 கிராம் தான் வரும். 12 கிராம்ஸ் பேர் பேங்கிளும் அவைலபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 12 கிராம்ஸ் பேர் பேங்கிள் வந்து அவைலபிள் இருக்கும் கண்டிப்பாக ஷோரூமில். நீங்கள் எதுக்கும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஈவன் 8 கிராம்ஸ் கூட கேட்டுக்கோங்க, ஏன்னா அதில் நிறைய பல்காக ஸ்டாக் இருக்கா இப்போது அப்படின்றது தெரியல. ஸோ அதனால தான் நான் இதில் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து அவைலபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா தே வில் ரிப்ளை யூ. இது வந்து எப்போவுமே உங்களுக்கு இதில் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஷோரூம் போகும்போது இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த டிசைன்ஸ் இந்த 3 செட்டுமே சூப்பரான செட்டு, ரொம்ப அழகான செட். இந்த 3மே நல்லா க்யூட்டாக இருக்கும், அழகாக. இது அப்படியே இந்த 3 பேட்டர்னுமே வாங்கி கூட மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், தனித்தனியாகவும் பேர் வந்து போட்டுக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வெரைட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி டேக்